கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் தொடர்ந்து அனுபவித்து சலிப்போடு இருக்கிறவங்க ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை, அதாவது தேங்காய் பரிகாரத்தை செய்து பாருங்கள். கஷ்டம் படிப்படியாக விலகுவதை அனுபவபூர்வமாக உணரலாம். ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 15 தேங்காய்களை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைங்க. மறுநாள் திங்கட்கிழமை காலை குளித்து முடித்து பூஜை அறையில் வாங்கி வைத்திருக்கும் ஒரு தேங்காயை எடுத்து உங்கள் தலையில் 3 முறை சுற்றி அந்த தேங்காயுடன் அருகில் உள்ள விநாயகர் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு 3 முறை வலம் வந்து விநாயகரை வலம் வந்து வணங்கிவிட்டு பிறகு அன்றைய வேலைகளை தொடங்க ஆரம்பிங்கள். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இதேபோல் செய்ய வேண்டும். அப்போது 2 தேங்காய் எடுத்து தலை சுற்றி செல்ல வேண்டும். புதன்கிழமை 3 தேங்காய், வியாழன்கிழமை 4, கடைசியாக வெள்ளிக்கிழமை 5 தேங்காய் சிதறுக்காய் போட்டுவிட்டு அன்று விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை இல்லைன்னா அருகம்புல் மாலை அனுபவித்து விநாயகரை வழிபட வேணுங்க. உங்கள் கஷ்டங்களை ஆணைமுகன் போக்குவார். தேங்காய் கிழக்கு முகமாக நின்று தலையை சுற்ற வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஒற்றுமை இல்லை என்றால் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குங்க. இந்த பூஜையை வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் கூட செய்யலாங்க. வீடு பூஜை அறை சுத்தம் செய்துட்டு முருகனோட திருவுருவ படத்தை வாசனை மிகுந்த பூக்கள்னால் அலங்காரம் செய்திருக்க வேணும். பூஜை அறையில் இலை வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்ற வேணுங்க. தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு பூவை வச்சுட்டு இந்த தீபத்தை முருகப்பெருமான முழுக்க மனதில் நினைத்து கொண்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னு வணங்கணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சண்டையும் வரக்கூடாது என்ற வேண்டுதலை அந்த முருகனிடம் வையுங்கள். அப்படியே சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் வந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுக்கு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை வர வேண்டும் என்று முருகனிடம் மனதார வேண்டுங்கள்.